எந்த சமையலும் இல்லை. நைட்டு வந்து நானும் பாப்பாவும் கொஞ்சம் வெளியே போனோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸாகவே அவங்க வந்து க்ரில்லு, தந்தூரி எதனா கேட்டுட்ருந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருக்குறாங்க. எதனா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. சரி அப்படியே சின்னதாக ஒரு ரைடு போயிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம். போயிட்டு பார்த்தாக்கா, இல்லை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம், சாப்பிட வேண்டாம் அப்படின்னுட்டாங்க. சரி ஓகே, ஒரு காம்போ ஒன்று இருந்தது. காம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரில்லு 2 கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஜூஸ் 2 ஜூஸ் கொடுத்துருந்தாங்க, 2 ஷவர்மா. இந்த காம்போ தான் கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா 340 வந்தது. சரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால ரொம்பலாம் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி சாப்பிடுவோம். சரி அதுக்காக பாப்பா கேட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 2 டேஸாக வந்து ரொம்ப தொல்லை, எதனா வாங்கி கொடு. ஏன்னா ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பாடு கட்டுறோம். அப்படி சிக்கன் எதனா சாப்பிட்றதா இருந்தால் வெளியே எதனா கடையில் வாங்கிட்டு வீட்டில் எதனா சண்டேஸ் மட்டும் நான் பண்ணி கொடுப்பேன். உடனே எல்லோரும் சொல்ல வந்துடாதீங்க, வெளியே சாப்பிட்றது ஹெல்த்தி கிடையாது, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு, என்றைக்குனா ஒரு நாள் மந்த்லி ஒன்ஸு சாப்பிட்லாம். டெய்லி வெளியே சாப்பிட்றத தான் அவாய்ட் பண்ணிக்கணும். மந்த்லி ஒன்ஸு கண்டிப்பாக சாப்பிட்லாம். நம்ம சம்பாதிக்கிறது நம்ம ஆசைப்பட்டதை, நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்க தான், சரிங்களா? ஒரேடியாக அப்படியே ஹெல்த்து கான்ஷியஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு டைமாச்சும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் இந்த வெளியே போகிறது, சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு என்னன்றது நமக்கு தெரியாது, சரிங்களா? என்னத்தான் 1000 ஹெல்த்து கான்ஷியஸு அது வெளியே சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் வரதான் செய்யுது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப இதெல்லாம் வெளியே சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. என்றைக்குனா ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுக்கெலாம் நாங்கள் அப்படிலாம் இல்லை. ஆசைப்பட்டதை என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. சொல்லப்போனால் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நான் ரொம்ப நாள் கழித்து சிக்கன் இந்த மாதிரி வெளியே சாப்பிட்றதுனால எனக்கு அந்த டேஸ்ட்டு தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்பாவும் சாப்பிட்டாங்க. இதோட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பலாம் வெளியே வாங்கி கொடுக்க மாட்டேன் நான். மந்த்லி ஒன்ஸு கம்பல்சரி எதனா கேட்டால் வாங்கி கொடுப்பேன். இந்த ஷவர்மாவே பார்த்திங்கன்னா, ஷவர்மா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி அவங்க வாங்கிட்டாங்க, சரி அவங்க வாங்கிட்டு நானும் கொஞ்சமாக சாப்பிட்டேன். மயோனஸ் பிடிக்கும், மயோனஸ் தொட்டு கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இந்த சிக்கன் தான் ஆஃப் கொடுத்துருந்தாங்க, அந்த காம்போவில் ஆஃப் வந்து இருந்தது. அந்த கூல்ட்ரிங்க்ஸும் பார்த்திங்கன்னா பெப்சி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்தது. அந்த மின்ட்டு ப்ளஸ் வந்து கேர்டு போட்டு அது ஒரு டிப் மாதிரி இருந்தது. அந்த டிப்பும் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதான் அப்பப்போ அந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். என்னால் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த ஷவர்மா. ஏன்னா பெருசாக எனக்கு ஷவர்மா சாப்பிட மாட்டேன் நான், அதனால். ஆனால் வாங்கியாச்சு, அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 பைட் கிட்ட சாப்பிட்டேன் நான் ஷவர்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.